இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MTN சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Instagram nowadays. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ஓ, ரியாக்ஷன். இப்படிதான் ஏஐ பண்ணிடுறாங்கடா. ஷோ ஓட்டிலாமடே. ஓ இனிமே இப்படிதான் பூமர் அங்கிள் தான் அப்படிதான் இருப்பாங்க. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஃபீலிங்ஸா முதல் கர்ஜனை வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பயங்கரமா இருக்குடா. வேற லெவல் வேற லெவல் வேற லுக் வேற ஐயோ ஐயோ ஐயோ, வாவ் 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 வா வா, செம்ம லுக்கா இருக்குடா. தூக்கலா இருக்கு. செதறுதுடா. எதறது? ஆஹா, யார் இது? தெரியுது. யாரோ ஏக்ஷன்ல அஸ்வினோட பேசுறாங்க. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் அளவுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் நீ ரொம்ப ஆசைப்படுறப்பா. இது ரிலேட்டடா நிறைய மீம்ஸ் வந்துச்சு. பகவந்த் கேசரியும் ஜனநாயகம் கம்பேர் பண்றாங்க. ஆமா, அவரும் இப்போ இது ஃபிளாஷ்பேக்ல போலீஸா தான் இருப்பாரு. நீலகொண்ட பகவந்த் கேசரி இது தளபதி வெற்றி கொண்டான். இத பாக்கும்போது லைட்டா கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாக்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்லடா, இது பாலிடிக்ஸ் பத்தி ஒரு படம் போல. பகவந்த் கேசரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது வேற இது வேற, அப்பா வேற நான் வேற அப்படின்னு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வீடியோ பாக்கும்போது கொஞ்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். பகவந்த் கேசரியோட ஃபுல்லா இருக்காது, கொஞ்சம் இருக்கும். அந்த படத்துலயும் நம்ம ஆளு வந்து போலீஸ் கெட்டப்ல வருவாரு. அதே போல இந்த படத்துலயும் போலீஸ் கெட்டப்ல விஜய் வராரு. அத பாக்கும்போது தான் லைட்டா பயமா இருக்கா. இருந்தாலும் நம்பிக்கை இழக்க வேணாம். வந்து கண்டிப்பா இது பகவந்த் கேசரியா இருக்காது, இருக்க கூடாது. அது காப்பாத்திரியா நொட்டுவாங்க. அஸ்வினோத் மேல எனக்கு என்ன பயனா, மக்களுக்கு எது பிடிக்குமோ எது தேவையோ அதை கொடுக்கறதுல கொஞ்சம் கூட தயக்கமே பட மாட்டாரு. அதான் அப்படி சொல்றாரு. அதை உற்பத்தி பண்றதுக்கு வியாபாரம் ஒருபோதும் தயங்காது. பாரபட்சமே பார்க்காம செஞ்சிருவாரு. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த வீடியோ. அதான் நம்ம ஸ்டைல். இது உண்மையாவே பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா இருந்தா என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. ഇപ്പോൾ കനത്ത മഴയാണ് പെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. തരത്തിലുള്ള പ്രളയമാണ്. எப்படி பண்ணிட்டு நம்ம பைக் போகும்போது அப்படியே உள்ள பூந்துருச்சு. இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த ஏஐ தான்டா. கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு அவ்வளோ ரியலா இருக்கு. நம்பவே முடியல. எது ஒரிஜினல் எது ஏஐங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. என்ன மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இப்பெல்லாம் எது உண்மையனே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே ஏஐ தான். ഫസ്റ്റ് நான் ഒരു വീഡിയോ பார்த்தேன். കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല എന്ന കോടതി. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ தான் பார்த்தேன். பார்த்த பிறகு என்னடா அவங்க நியூஸ்ல இப்படின்னா பேசுறாங்க. நான் இவன்ட்ட காமிச்சேன், என்னடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்னு கேட்டா, ஏய் நம்ம ஊர்ல வந்து இது வந்து கெட்ட வார்த்தையா இருக்கலாம்டா, மலையாளத்துல பேசுறது வேற மீனிங்கா இருக்கும். சொல்றான் போல. ஓ ஆமா, மத்த லாங்குவேஜ்ல வந்து தெலுங்குல வந்துட்டு துப்பட்டாங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டு கன்னடா லாங்குவேஜ்ல படமே இருக்கு. அந்த மாதிரி ஏதோ இருக்கு போல நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர வரதான் பார்க்க தெரியுது, எல்லாமே ஏடா. மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான், கிட்டப்படுத்து கொட்ட கடிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். அவங்க தமிழ் பேசுறது பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. முன்னாடி நான் கூட கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ்க்கு ஏத்த வாய்ஸா இருக்கு. கரெக்ட்டா உண்மையா அவங்க பேசுற மாதிரியே இருக்கு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே உண்மையிலேயே இந்த கேரக்டர் இருக்கா? இல்ல ஃபேஸே ஏஐ தானா? കനത്ത മഴ കാരണം ഇവിടുത്തെ റോഡുകൾ മുഴുവൻ വെള്ളക്കെട്ടായി മാറിയിരിക്കുകയാണ്. ഈ പ്രദേശത്തെ സ്ഥിതി അതീവ ഗുരുതരമായി തുടരുകയാണ്. இதுக்கப்புறம் இந்த நியூஸ் ரீடர்ஸ், இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் வேலை போயிடுன்னு நினைக்கிறேன். எனக்கே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ என்ன நீ இவ்வளோ பேசுறியே, 2 வாரத்துல நீயே இருக்க மாட்டேன். நானே இருக்க மாட்டேனா? அதுதான் ஆமா, MTN ஏஐக்கு போட்றாங்க. ஒரு வீடியோ பண்றதா இருக்கட்டும், அதுக்கே வந்துட்டு ஏஐ வச்சு சிம்பிளா பண்ணிடலாம் போல. விண்வெளி நாயகன் சாங் பிளேஸ்மென்ட் வாஸ் பேட். பாரு வேலை இருக்கு மாதிரி ரிவ்யூ இது. ஐயோ, நம்ம உண்மை நம்பிடுவோமே ரிவ்யூ கூட. நீங்கள் அவசரப்படுறீங்க. டேய், என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். போடா வெளியில.
அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை வச்சு ஒரு சில பேரு இந்த காம கதைகளுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு பசங்களை தான் பிடிக்குமா கதையா? டேஞ்சர் இல்லடா, ஏஐ இன் டேஞ்சர். இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏஐ தான்டா டேஞ்சர்ல இருக்கு. அவனை சத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டான், நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இப்போ ஒரு ஏஐ வீடியோவும் ஒரு நார்மல் வீடியோவும் காட்டி எது ஒரிஜினல் கண்டுபிடிக்க சொன்னா அதே கண்டுபிடிக்க முடியாது போல. முடிவு பண்ண முடியலண்ணே. இப்பவே இவ்வளவு ரியலா இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகி என்ன ஆகுங்கிறதே நம்மளே அப்படியே அச்சஸ்லாம் கொண்டு வந்து பேச வச்சிருவாங்க. இந்த ஏர் இந்தியா கிராஷ் நடந்தப்ப அதுவே பயங்கரமா பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதை வச்சு சில ஆக்சிடென்ட் வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இது அதுல எதை நம்புறது எதை நம்ப கூடாது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே ஃபேக் ஆயிடும் போல. ஏற்கனவே இந்த சோசியல் மீடியால யார் நம்புறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல இது வேற வந்து தனியா வேற யோசிக்க வைக்குது. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஏற்கனவே இந்த இன்டர்நெட்ல ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது மூலமா என்னென்ன பயங்கரமா ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உஷாரா இருங்க. இதோட சேர்த்து நிறைய vlog வீடியோலாம் வந்துச்சு. முருகர் vlog பண்றாங்க. ஆமா ஆமா சோழர் vlog மேல டிசினா கீழ எல்லாம் பார்ஷியாலிட்டி. குரங்கு vlog பண்ற மாதிரி. ஆமா இன்னைக்கு நாம ஓயா ரூமுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த கூகுள் VO3 வச்சுக்கிட்டு ஒரு படமே பண்ணலாம் போல. பண்ணிடுவாங்க. வெக்க மட்டும் இருந்தா யாரு தேவதடா. பாவிகளா இதையும் பார்த்தேன் நினைக்கிறேன். இல்ல வடக்கன மிஞ்ச முடியாதா? அவங்க அப்படி பண்றாங்க, அது அப்படியே இது பண்ணிட்டாங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏஐனால ஈடு கொடுக்க முடியாது. ஆள விடுறா சாமி. ஸ்கூல்ல தேவையில்ல, காலேஜ் தேவையில்ல, பாடம் கத்து தர லைஃப் மட்டும் போதுமே. இந்த குழந்தைகள் வந்து எனக்குமே இருந்துச்சு. காலேஜ் படிக்கிற டைம்ல, அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல சொல்லும்போது அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துட்டு இப்பதான் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு நமக்கு புரியுது. அப்ப வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் தேவையில்லை, காலேஜ் அப்படிதான் பைப் அடிச்சுக்காங்க. லைஃப் மட்டும் போதுமே. அப்பா அம்மா காசுல வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே போல இந்த விஐபில ஒரு டயலாக் ஒன்று வரும். சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவைலாம் ஒரு கம்மு, ஒரு கப்பு டீ. நமக்கு அந்த கம்பெனினே தேவையில்ல, ஒரு தம்மு, ஒரு டீ. இப்பெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அப்போ ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். பயங்கர வெறித்தனமா இருக்கு. இப்பதான் புரியுது நக்கல் வாக்கி சிக்கல். எப்படி அவ்வளவு அனுப்புவானுங்க. எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன், கடைசியா இருக்கிற ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நம்பி ஓபன் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு வந்துரும். நாம எங்கயாவது வீட்டுல ஃபேமிலி கூட இருக்கும் போது இல்ல பொது வெளியில எங்கயாவது இருக்கும் போது ஓபன் பண்றேன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதனாலயே தனியா வந்துதான் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. நாம சொன்ன ஜோக் புரியாம மறுபடி சொல்லுற அந்த வேதனை இருக்கே. ஒரு அர்த்தத்தோட எழுதிருக்கேன் பாருங்க. பிஸ்கத்தூரி மிஸ்கத்தூரியா. ஆடாடா சுகர் ஃப்ரீயா சார்? சுகர் ஃப்ரீயான்னு கேட்டேன். இந்த பிஸ்கட் சுகர் ஃப்ரீயான்னு கேட்டேன். பிஸ்கட் அது 2-3 வாட்டி சொல்லறாரு. ஃப்ரீல ஜோக் புரியாம மறுபடி சொல்லுற வேதனை இருக்கே. ஐயோ ஐயோ. இந்த இன்ட்ரோட் வந்துட்டு எக்ஸ்ட்ரோட்டா மாறுதுங்கிறதே ஒரு வழி. அந்த எக்ஸ்ட்ரோட்டா மாறி ஒரு ஜோக்கு சொல்றதுங்கட அதை விட ஒரு பெரிய வழி. அந்த ஜோக்குக்கு யாரும் சிரிக்கலன்னு வச்சுக்கீங்க, அது அதுக்கு மேல உள்ள ஒரு பெரிய வழி. அது என்னன்னு திருப்பி கேட்கமாங்க. அந்த ஜோக்கே புரியாம மறுபடியும் ஆமா புரியலனா கேட்கவே புரியலனா கேட்கவே சொல்லியும் அதுக்கு சிரிக்காம இருப்பாங்களே, அதுக்கு மேல உள்ள நம்மளே நிறைய வீடியோ பார்த்துட்டு சிரிக்காம இருப்போம்ல. ஜோக்கே என்னன்னே தெரியாது. ஓபன் பண்ணேன்னா வந்து என்ன பார்க்கலாம்னு சூஸ் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் போயிருக்கு. ஓகே இது
எல்லாத்தையும் ஆமா ஆமா லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட் பெருசாயிட்டே இருக்கும். அது எதையும் பார்க்க முன்னாடிலாம் டிவில அவங்க ஒரு படத்தை போடுவாங்க, அதை ஆமா, உட்கார்ந்து ஆமா. பார்த்துட்டு இருப்போம். ஆமா இப்ப ஓடிடி வந்தனால நிறைய ஆப்ஷன்ஸ், correct. நிறைய மூவிஸ் இருக்கனால அதை சூஸ் பண்றதுலயே நமக்கு ஏதோ டைம் போயிடுது. பாத்துக்கலாம் அப்படின்னு ஆயிருது. நல்ல படமா பார்க்கணும்னு சூஸ் பண்ணும். இது பாரு வேற ஏதாவது பாருமா என்னப்பா இது வெரி நைஸ் பா பத்ரம். டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, நல்ல மூவியா தான் பார்க்கணும். நான் பார்த்தா நறுக்குன்னு இருக்கணும். நறுக்குன்னு படம். இருக்கும். அந்த மாதிரி தேடி 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 அதுலயே ஒரு 1/2 hour 1 hour போயிடுது. அது வரை நானாண்டா 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன். கொஞ்சம் ஆமா நானும் வாங்கியிருக்கேன். கலருக்கு ஆசை. ஆனா நான் இது எப்படி சாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு 10 வாட்டி வாங்கினேன். எப்படி சாகுது இது? எதனால சாகுது? இந்த சின்ன வயசுல வந்துட்டு இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சு வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அது ரோட்ல போனாலே சரி ஒரு 4-5 கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கறதா நமக்கு வேலையே. ஆனா ஒண்ணு கூட உருப்படியா கிடையாதுடா. ஒண்ணு இல்ல கழுகு தூக்கிட்டு போயிடும், இல்ல காக்கா தூக்கிட்டு போயிடும், இல்ல அதுவாவே செத்துரும் ஏதாவது வந்து. அது ஏதோ அரிசி பெருசு பெருசா போடக்கூடாதும்பாங்க. அது போட்டாலே செத்து போயிடும், வீங்கிரும் ஒரு மாதிரி. ஓ ஜனாவா சுட்டுப்படுவாரா? பாத்துருக்கேன் அதானே. ஐயோ பாவம் பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டா இதே மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒரு படத்துலயே இது நடக்கும். ஆமாண்டா. ச்சே, அவ்வளவு பண்ணி கடைசில ஒரு கண்ணை காமெடி வச்சு முடிச்சிட்டாங்களே. எனக்கு மூக்கு சொரியும் போல இருக்கு. ஓ முடி வெட்டுற போல இருக்கு. இருக்கும். ஏன்னா அந்த முடி வெட்டின முடி மூக்குல விழுந்திருக்கும். இது அப்படிதான் தோணும். எனக்கு இப்ப அரிக்குது சொரிஞ்சுக்கணும். அண்ணன் கிட்ட கேட்கலாமா வேணாமா, என்ன சொல்லுவாரு, சொரியலாமா வேணாமா, இப்படியே இருக்கலாமா. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கிருதா கடனை லைட்டா வலிக்க சேவ் பண்ணும் போது கூசும். இறக்கிடுவேன். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான். அப்புறம் இளைச்சவாய் கூலியவன் தான் சோதிச்சுட்டே இருக்கும். ஆமா. நல்லவனா இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. அதே போல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா மண்டையில மிளகா வாழ்க்கையில இருக்கு. ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லவனா இருக்காத. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் நிம்மதியா தான் இருப்பாங்க, உனக்கு நிம்மதி இருக்காது. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது அந்த ஜனநாயகன் வந்து கிட்டத்தட்ட அந்த படம் பகவத் கேசரி ட்ரோல்லாம் நிறைய பார்த்தோம். நம்மளே ரோஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் அந்த போலீஸாக வர்றது. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனால் அப்போ இது கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பிக்கெல்லாம் விட்டாங்களே, அந்த பாலிடிக்ஸ்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் வராது. மேபி ஒரு ஆஃப் வந்து அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபுல் படமும் அப்படி இருக்காது, கொஞ்சம் படம் அப்படி இருக்கும். கொஞ்சம் படம் இருக்கும், ஆனால் கண்டிப்பா அது பார்த்தா தெரியுது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜோக் சொல்றது வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஜோக் வந்து சொல்லுவேன், செம்ம காமெடியா இருக்கும். சொல்லி முடிச்சிருவேன். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன எது சிரிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் எனக்கு புரியலன்னா இப்போ நாங்களே நிறைய வீடியோ பார்ப்போம். சில வீடியோல நல்லா உங்களுக்கு பிடிச்ச காமெடிலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நாங்க சிரிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்காது. என்னது இது அப்படின்னு பாக்குறதுக்குள்ளே அடுத்தது ஓடிடுமா, சரி என்னவோ அது அப்படின்னு விட்டுருவோம். அந்த மாதிரிதான் அந்த சொல்லுவேன்னா எனக்கு என்னது சரி இப்ப என்ன அதுக்கு சரி இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் என்ன சரி ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு என்னன்னு கேட்போம். நானும் திருப்பி சொல்லுவேன் பாரு, அந்த வேதனை இருக்கு. எல்லாருமே இதை அனுப்பிச்சிருப்போம். நானும் காலேஜ்லயே இதை சொல்லுவேன். அதாவது நானாவது சரி என்னன்னு கேட்பேன். நான் காலேஜ்லாம் சொல்லுவேன், சொல்லி அமைதியாவே உட்காந்துருப்பானு, வாயை திறந்தா அவன் ஜோக் சொல்லிடுவான்டா அப்படின்னு மாதிரி. அதனாலே வாயை திறக்காம அமைதியா இருப்பான். அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த டிவி மாத்துறது வந்து நாங்களும் ரொம்ப நேரம் நல்ல படமா பார்க்கணும். இந்த சாப்பிட்ற டைம்ல எல்லாம் நல்ல படமா பார்க்கணும்ப்பா வச்சுட்டு அப்படின்னா தேடிட்டே இருப்பாங்க. நான் அதுக்குள்ள சாப்பிட்டு தெரிஞ்சு போயிடுவேன். இல்ல இப்போ முன்னாடிலாம் நம்ம இப்போ ஒரு டைம் போட்டுருவாங்க, இந்த டைமுக்கு இந்த படம்னு நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி அந்த படம் விளம்பரம் போட்டாலும் பார்ப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ஓடிடியில் வந்துருதா, அதுல எப்போனாலும் பார்த்துக்கலாம்.
கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போமா, அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். டிவி எல்லாம் அப்படி அப்படியே ஆயிடுச்சு. ஓடிட்டு இருக்கோம். நம்ம எப்படியே வந்து விளம்பரம் போடும்போது தான் ஓடுவோம். இப்ப நம்ம பாஸ் பண்ணி வச்சுட்டே கூட போயிடலாம். அந்த மாதிரி ஆமா, ஆமா. ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால ரொம்ப திமிரு வச்சுட்டுன்னு நினைக்கிறேன் நமக்கு. இல்ல அது இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போயிடுச்சு. அதான் உண்மை. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.